ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.4ல ஃபோர்த் சம் பார்த்துரும். ஓகே, ஸோ என்ன கேட்டிருக்காங்க 1.4ல ஃபோர்த் சம். ஸோ ஃபங்க்ஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் என் என். அப்போ ரெண்டு இருக்கு. ஸோ இங்கேயும் என் அப்படின்னா நேச்சுரல் நம்பர். இதுக்கு நீங்க என்ன பேருன்னு வச்சுக்கோங்க, இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இது ஒய்ன்னு வச்சுக்கோங்க. கேபிட்டல் என் அப்படின்னு கொடுத்துருந்தா நம்ம அதை என்னன்னு எடுத்துக்கணும், நேச்சுரல் நம்பர்னு எடுத்துக்கணும். நேச்சுரல் நம்பர் அப்படின்னா ஜீரோ தவிர்த்து மிச்சம் எல்லா நம்பரும் நேச்சுரல் நம்பர் தான். ஸோ 1 2 3 4 5 கோஸ் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன். இங்கேயும் நேச்சுரல் நம்பர் தான் இருக்கான். 1 2 3 4 5 6 கோஸ் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன். சரியா? ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஸோ எக்ஸில் இருக்கிற யாருக்கு ஒய் கிடைப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ஒரு கண்டிஷன் கொடுத்துருவாங்க. அந்த கண்டிஷனை தேடி இப்படி எழுதி தனியாக எடுத்து எழுதிக்கணும். ஓகேவா? இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 போட்டா எனக்கு ஆன்சர் என்ன வருது, எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 போட்டா எனக்கு ஆன்சர் 2 - 1 1. அப்போ 1க்கு யாரை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், 1ஐயே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அடுத்து 1 இருக்கிற இடத்துல 2 போட்டா 2 2s are 4 - 1 3. 2க்கு யாரை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், 3ஐயே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஆரோ மார்க் இங்கே போட்டு. அடுத்தது எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 3 போட்டா 6 - 1 5. அப்போ 3க்கு யாரை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், 5ஐ கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். 4 போடும், 4ஓட நிறுத்திப்போம். ஏன்னா இது அப்படியே போயிட்டே இருக்கும். 2 4s are 8, 8 - 1 7. அப்போ 4க்கு யார், இங்கே 7 தானே இருக்கு. ஸோ அப்போ 4க்கு 7ஐ கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்னோட பேரு கிடைச்சி போச்சு. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, ஷோ தட் த ஃபங்க்ஷன் டிஃபைன்டு பை இஸ் 1 and 1 and 1 1-on-1 ஃபங்க்ஷனான்னு கேட்குறாங்க. அதாவது 1-on-1 ஃபங்க்ஷன் அப்படின்னா நேராக நீங்கள் போய் பசங்களை பார்க்கணும். பசங்க யாரு, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது தானே பசங்கன்னு சொன்னேன். ஸோ பசங்களை பார்த்து அவங்களுக்கு எல்லாருக்குமே பொண்ணு இருக்கான்னு பாருங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே பொண்ணு இருக்கான்னு பாருங்க. ஸோ 1க்கு பொண்ணு இருக்கு, 2க்கு பொண்ணு இருக்கு, 3க்கு பொண்ணு இருக்கு, 4க்கு பொண்ணு இருக்கு, 5க்கும் பொண்ணு இருக்கு. ஆமாவா? 5க்கு இப்போ இந்த இடத்துல இருக்கு, நான் அதை எழுதல, இடம் பத்தலன்னு எழுதல. ஆமாவா? 5க்கும் பொண்ணு இருக்கு. 5க்கு யாரு, இங்க பாருங்க, 1 2க்கு பொண்ணு, 2 கல்யாணம் ஆகல, 3 4 கல்யாணம் ஆகல, 5 6 கல்யாணம் ஆகல, 7 8க்கு கல்யாணம் ஆயிருக்காது. ஸோ 9க்கு தான் என்னோட 5. ஆமாவா? ஸோ போட்டு பாருங்க, இங்கேயே போட்டு பார்த்தீங்கன்னா புரியாதவங்களுக்கு இது போடுறேன். ஸோ 2 5 - 1, ஸோ 10 - 1 9. அப்போ 5 போட்டா யாரு கல்யாணம் ஆயிடுச்சு, 9க்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன், பசங்க எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. ஒருத்தருக்கு 1 1-on-1 ஃபங்க்ஷன். இதான் 1 and 1 ஃபங்க்ஷன். ஓகேவா? ஒருத்தருக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கு. கரெக்டா போயிருக்கா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா we call this as 1 and 1 function where every domain has unique image. Every domain has unique image. ஆமாவா? every domain has unique image. இதுக்கு பேரு டொமைன், இதுக்கு பேரு கோடொமைன். ஆமாவா? இதுக்கு பேரு கோடொமைன். ஸோ இதுல இருக்கிறது தான் இமேஜ். ஓகே, ஸோ எவ்ரி டொமைன் ஹேஸ் யூனிக் இமேஜ். ஸோ அப்போ and hence it is 1-on-1 function and hence it is 1 and 1 function எழுதிக்கணும். சரியா? ரைட். இப்போ அடுத்து என்ன சொல்றாங்க, பட் நாட் ஆன் டு ஃபங்க்ஷன். ஆன் டு ஃபங்க்ஷன்னா நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா பொண்ணுங்களை பார்க்கணும். பொண்ணுங்களுக்கு எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லையே. ஈவன் நம்பர்ல இருக்கிற எந்த பொண்ணுக்குமே கல்யாணம் ஆகலையே. 2க்கு ஆகல, 4க்கு ஆகல, 6க்கு ஆகல, 2க்கு ஆகல, 4க்கு ஆகல, 6க்கு ஆகல, இது எதுக்குமே ஆகலையே. ஸோ அப்போ இட் இஸ் நாட் ஆன் டு ஃபங்க்ஷன். இதை எப்படி எழுதிக்கலாம், நாட், இது இங்க எழுதுறேன், இங்க எழுதிட்டா
It is not onto function. It is not onto function because every codomain doesn't have unique pre-image. Every codomain has unique pre-image. ஸோ நான் அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்றேன். இது இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, இத இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது கோடொமைன்னு சொல்லுவாங்க. இத ப்ரீ இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்க? ப்ரீ இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரிலேட்டடா கொஸ்டின் கூட போன சம்ல பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஓகேவா? இது ரிலேட்டடா இமேஜ் ப்ரீ இமேஜ் ரிலேட்டடா கொஸ்டின்ஸும் பார்த்துருக்கோம். ஸோ சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோ. ஸோ ஒன் ஆன் ஒன் ஃபங்க்ஷன்னா எக்ஸை பார்க்கணும், ஆன் டு ஃபங்க்ஷன்னா ஒய்யை பார்க்கணும். சரியா? எல்லாருக்கும் கல்யாணம் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதுமானது. சரியா? ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படின்னா ஒன் ஆன் ஒன் ஃபங்க்ஷன். ஆன் டூல பொண்ணுங்களை பார்க்க போறீங்க, பொண்ணுங்கள்ல பாருங்க நிறைய பேருக்கு கல்யாணமே ஆகல. ஸோ அப்போ இட் இஸ் நாட் ஆன் டு ஃபங்க்ஷன். கொஸ்டின்லயே அவங்க அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. இட் இஸ் நாட் ஆன் டு ஃபங்க்ஷன் தான் அவங்களே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கிளியரா இருக்கா? ஐ ஹோப் ஐ ஹவ் கிவன் மை பெஸ்ட். சரியா? ஸோ ஃபிஃப்த் சம் பார்க்கலாம். இதையும் மீறி டவுட் இருந்துச்சுன்னா டெஃபினட்டா என்கிட்ட கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்யூ.